கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வே சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி பெயர்ந்த தனுசு ராசியினரை தெளிவடை செய்யும்படியாக சனீஸ்வர பயிற்சி அமைந்துள்ளது. வேலை, தொழில், வியாபாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும். எப்படின்னா, எங்கேயாவது யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாவது நீங்கள் முதலீடு செய்வீர்கள். அதன் மூலம் மிகுந்த லாபம் அடைவீர்கள். அப்படிதான் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகுங்க. தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் பஞ்சமே இல்லை. குழந்தைகள் பற்றிய கவலை நீங்கும். குழந்தைகளுக்காக செய்த தேவையில்லாத செலவுகளை இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் நீங்கள் நிலமோ வீடோ வாங்குவதை விட, வீடு கட்டுவதை விட வாகனம் வாங்குவது நல்லது. அதுக்கு தான் இப்போ சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வாகனம் வாங்குவது நஷ்டமாகாது. பட் நீங்கள் ஒரு நிலமோ வீடோ வாங்கும்போதோ இல்லை வீடு கட்டும் போதோ அது சில லாபமளிக்கும் வகையில் அமையாது அப்படின்னு சொல்லிடலாங்க. தந்தை வழியிலும் தாய் வழியிலும் மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் மறையும். கணவன் மனைவி, பங்குதாரர்கள், நண்பர்கள் வகையில் சமாதானம் உண்டாகும். ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதே சமயம் முன்னாடி இருந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இனிமேல் இல்லை. தந்தை, தாய், வாழ்க்கை துணை, குழந்தைகள் வழியில் எந்த சிக்கல்களும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்னங்க? குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் உண்டாகும். மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்னு இல்லைனாலுமே கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கலாங்க கொஞ்ச நாளைக்கு. கல்வி பயிலும் தனுசு ராசியினர் வியக்கத்தக்க அளவு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வார்கள். வீண் செலவுகளும் வெட்டி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகுங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. வாகனம் வாங்குவது நல்லதுன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அதே சமயம் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவை. பைக்னா ஹெல்மெட்டு, கார்னா சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணுங்க. நடந்து போனால் கூட நீங்கள் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா உங்களுக்கு தலை, கண், காது, வாய் இந்த மாதிரி உறுப்புகளில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், மாநில மாற்றம், ஏன் வெளிநாடும் செல்லும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டுங்க. ஆனால் அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் அமையுமா இல்லை நஷ்டத்தை கொடுக்குமா என்று உங்களுக்கு இப்போது நடக்கும் தசா புத்தி தான் முடிவு செய்யும். நீங்கள் தசா புத்தியும் பார்த்துக்குங்க. தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஃபாரின் கிளம்புனாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. உபயராசியான தனுசுவுக்கு மாரகஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான் 2க்கு 3ஆம் இடமான மீனத்தில் மறைகின்றார். மாரகாதிபதி மறைவது எப்பவுமே நல்லது தாங்க. அதுவும் குரு பகவானின் வீடான மீனத்தில் மறைவது நல்ல பலன்களையே கொடுக்கும், நன்மைகளை மட்டுமே செய்யும். மீனத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்ல பலன்களை மட்டுமே செய்வார் அப்படின்னு இதோட 2-3 தடவை சொல்லிட்டேன். அப்படி நல்ல பலன்கள் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில கெடுதல்களை, கெடுபலன்களை, கேடுகளை கண்டிப்பாக செய்ய மாட்டார். கொழுப்பு, கொலஸ்ட்ரால் சம்பந்தமான உடல்நல பாதிப்புகள் சிலது உண்டாகும். வயிறு, சிறுநீர் பாதை, ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தினருக்கு இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகலாம். அதே போல் மூலம் நட்சத்திரத்தினரின் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். தந்தையால் செலவுகள், தந்தைக்காக செய்யும் செலவுகள் அதிகமாகும். நீங்கள் திருக்கொள்ளிக்காடு சூரியனார் கோயில் செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். திருச்செந்தூர் அடிக்கடி போனீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்ரீவைகுண்டம் போகலாங்க. அதுவும் சூரிய பகவானோட கோயில் தான். அதுவும்
அசைவம் சாப்பிடுவது மோசமான உடல்நிலை பாதிப்புகளை உண்டாக்கும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் மதுபானம் உங்களை மரணத்தின் விளிம்புக்கு கொண்டு செல்லும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா முன்னாடியே வயிறு, சிறுநீர் பாதை, ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் மதுபானம், மாமிசம் சாப்பிடும்போது மேற்சொன்ன பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகும். உங்களுடைய ஃபோட்டோக்கு மாலை போடும் நிலைமை கூட உண்டாகுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது இப்போ மூல நட்சத்திரத்தினருக்கு. பரிகாரம்னு சொன்ன போனால் ஒரு சிம்பிளான பரிகாரம் எப்போவுமே உண்டுங்க. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கலாம். சனிக்கிழமை தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, நீங்கள் தினமுமே வைக்கலாம். எள் தானியமும் வைக்கலாம். கால்கள் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகள் செய்யலாம். கால்கள் பாதிக்கப்பட்டவர் ஏதோ ஒரு வியாபாரமோ தொழிலோ பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்யலாம். அவங்க ஏதாச்சும் ஹோட்டல், டீ கடை நடத்திட்டு இருந்தால் அங்கே போய் நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சாலே, அதாவது உழைப்பாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்தாலே சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார். அதுவே அவருக்கு செய்யப்படும் மிகச்சிறந்த பரிகாரமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம்னு நினச்சி அது நீண்ட காலமாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன, அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கோங்க. அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க நீங்கள். மற்றும் எப்போதுமே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். நன்றி.